ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுஹாஸ் வீலாக். இன்னைக்கு என்னோட வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீலாக் இட்ஸ் அபவுட் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர் ரொட்டீன்னா ஏன் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணனாவே, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஐ ஹேட் அ காஸ்மெட்டிக் கிளினிக் பிஃபோர். எனக்கு ஸ்கின்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும், பியூட்டிஃபுல் ஸ்கின் கொடுக்கணும். நிறைய காஸ்மெட்டிக் கிளினிக்லாம் போகும்பொழுது நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னு தான் நான் ஆரம்பித்தேன். நவ் ஐ டோன்ட் ஹோல்ட் இட், சோல்டு கிளினிக். பட் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், என்ன ஸ்கின் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேபி எனக்கு ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் ஸ்கின். எனக்கு ஸ்கின்ல எங்கேயுமே பெருசாக மார்க் இருக்காது. வெரி நைஸ் ஸ்கின், எனக்கு ரொம்ப நல்ல ஸ்கின் இந்த ஏஜ்லேயும் வச்சுருக்கேன். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒய் டோன்ட் யூ போஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால, வெல் விஷஸ் கேட்டதுனால ஐ எம் பிளானிங் டு போஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இடையில எனக்கும் ஐ நெவர் ஹேட் அ ஆக்னே ப்ராப்ளம் எனக்கு இருந்தது கிடையாது. பட் வந்து சம்டைம்ஸ் வந்து பிக்மெண்ட் அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஒரே ஒரு டைம் வந்து ஐ ஹேட் அ பீல் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் ஒரு ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். நானே நிறைய காம்பினேஷன் பண்ணி சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, சில ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாவே வந்து என்னோடய ஸ்கின் வந்து டல் ஆயிரும். ஏன்னா எஸ்பெஷலாக வந்து எனி மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாவே எனக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு 4-5 days ஆகும் என்னோட பிரிங் பேக் மை ஒரிஜினல் ஸ்கின்னை கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு பர்முடேஷன் காம்பினேஷனில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன ப்ராடக்ட்ஸு. ஆனால் ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு டைப்பு. அதை நான் சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், ஒருத்தருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். என்னோடது காம்பினேஷன் ஸ்கின்னு. இட்ஸ் நாட் டூ ட்ரை, இட்ஸ் நாட் டூ ஆயிலி, ரெண்டுக்கும் இல்லை, மிடிலான இருக்க ஸ்கின்னு. நீங்களே பாருங்கள், என்னோட ஸ்கின்னு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், என்னோட பிராண்ட் என்ன அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் எனி பிராண்ட். இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நான் ப்ராப்பராக ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப டூ மச் ஆஃப் டயட் இருக்க மாட்டேன். என்னோட இதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணுவேன். ஐ டூ ஜிம்மிங். வெல், கம்மிங் டு த ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். ஸோ மார்னிங் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் த கிளென்சர். நீங்கள் ரொட்டீன் நீங்கள் பேரலாக சைமல்டேனியஸாக வந்திருக்கும். கிளென்சர் ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு தென் கிளென்சர், தென் ஐ யூஸ் அ டோனர். டோனர் ஏன் மஸ்ட் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அண்ட் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகும். நம்மளோட பிஹெச் பேலன்ஸ், ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து இஃப் யூ ஆர் ட்ரெக்கிங் எனஃப் வாட்டர் போயிடும். அதுக்கு வந்து டோனர் ரொம்ப மஸ்ட்டு. தென் யூ ஹாவ் டு யூஸ் அ மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டைரக்ட்லி கோ டு அ சன்ஸ்கிரீன் ரொம்ப மஸ்ட்டு. வெதர் யூ ஆர் இன்டோர் ஆர் அவுட்டோர், உள்ளே வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, என்ன வீட்டுக்குள்ளேயும் நம்ம லைட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதோட யூவியும் நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும். ஸோ யூசர் சன்ஸ்க்ரீன், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் தான் ரொம்ப யூஸ் பண்ணோம். அது தெரியும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் யூபி எல்லாவோட இதுலேருந்தும், ஹார்ம்ஃபுல் லைட்ஸ்லேருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த டோனர் யூஸ் பண்ண பிறகு ஐ யூஸ் FCL ப்ராடக்ட்டு. இது வந்து ஃபிக்ஸ் ஜமான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்குது. இந்த எல்லா பிராண்ட்ஸுமே வந்து யூ வில் கெட் இட் இன் எனி காஸ்மெட்டிக் கிளினிக். எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ஐ வாண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் லைட்னிங் எஃபெக்ட் ஆன் மை ஸ்கின்.
ஸோ ஐ யூஸ் ஏஜி. இதுலேயே வந்து நிறைய வருது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரும் உங்களோட ஸ்கின் கண்டிஷன், ஆக்னே இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். என்னோட ஸ்கின்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு மாதிரி ஆயிலியானா ஸ்கின் வந்து மாதிரி ஷைன் அடிக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கண்டிஷனுக்கு மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு டாட் எடுத்துகிட்டு சிக் சிக் சிக்னு போட்டுட்டு லைட்டாக மசாஜ் கொடுங்க. லைட் மசாஜ், அப்வர்ட் மசாஜ். ஸோ அண்ட் வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் நெக் ஆஸ் வெல். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஐ யூஸ் ஆன் மை நெக் ஆஸ் வெல். தென் ஐ யூஸ் டெய்லி பவர் டிஃபென்ஸ். இதுவும் ஜோவோட ப்ராடக்ட் தான். இது வந்து இட் ஹேஸ் இது பயங்கர எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின் வந்து அப்படி க்ளோ அடிக்குது, ஷைன் அடிக்குதுன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த மெயின் மாய்ஸ்சரைசர் ஐ யூஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் வந்து பார்க்குறவங்களுக்கு இது என்னடா இது ஒரு ரிசல்ட்டும் என்னடா இவ்வளோ விலையா அப்படின்னு தோணும். பட் இது கொடுக்குற ரிசல்ட் வேற எதுலேயுமே கொடுக்காது. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து மேக்கப் செட்டே ஆகாது, கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஸோ இதுலயே பிரைமரோட இப்பெல்லாம் நிறைய சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு பிரைமர் உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வருது. நான் யூஸ் பண்ணுறது ஜோவோட சன்ஸ்கிரீன் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பாருங்க, இதில் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் போட்டிருக்கோம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் வித் SPF 30. இதை நான் வந்து எவ்ரி 2-3 hours யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கூட மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங்கில் வெளில இருக்கேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஒன் டைம் மாதிரி யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் கம்ஸ் அ ஃபர்மிங் ஜெல். ஃபர்மிங் ஜெல்ஸ் வந்து ஒரு 30+ இருக்க ஆரம்பிக்கும் போதே இந்த ஜெல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் இந்த DPD இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஐ கிவ் அ வெரி குட் மசாஜ். என்னடா பண்ற மசாஜ் ஐஸுக்கெல்லாம் வந்து இப்படி கொடுப்பேன். எனக்கு வந்து ஐஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாகிங் ஐஸ் எல்லாம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அதுக்கேற்ற ஐ ஜெல் யூஸ் பண்ணலாம். இந்த ரொட்டீனை தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறேன். மார்னிங் நைட்டில் மட்டும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேன். அகெயின் ஈவினிங் ஆன பிறகு யூ ஹாவ் டு யூஸ் ப்ராப்பர் கிளென்சர். சில சமயம் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஹைட்ரேட்டிங், ரொம்ப ஹைட்ரேட்டிங் கொடுக்குற மாதிரி, ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி, மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்க மாதிரி, அது மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ டு மெயின்டைன் வெரி குட் ஸ்கின் வந்து மஸ்ட் டு ஹாவ் அ ப்ராப்பர் இன்டேக். நம்ம பாடிக்கு ப்ராப்பரான விட்டமின்ஸும் மினரல்ஸும் தேவையான ஃபேட்டும் ப்ரோட்டீனும் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் யூ வில் நாட் see a result. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் அவுட்டர் ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் த இன்னர் ஹெல்த். அவுட்டர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதை பண்ணுறேன். பட் டு ஹாவ் அ வெரி குட் ஸ்கின் அண்ட் வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின் இருக்குன்னா நம்மளோட ஹெல்த் எப்போ தெரியும்னா நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகும்போது மட்டும்தான். see my skin. ஸோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு செட் ஆகிற கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா subscribe to my YouTube channel. Thanks for watching this video. Thank you.